வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கரும்பலகை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விநாயகருக்கு எளிமையான முறையில் எப்படி பூஜைகள் செய்யலாம், மேலும் ஒரே மாவில் பல விதமான பலகாரங்கள் அதாவது நிவேதனங்கள் எப்படி இறைவனுக்கு படைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மேலும் இறைவனுக்கு பிடித்த முக்கியமான ஒரு தீபம் பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடுகளில் ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், புதிய மனை வாங்கிறது, புதிய வீடு வாங்கிறது, மேலும் பல சுப காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கல்யாணம், காதுகுத்து, வளைகாப்பு போன்ற விசேஷங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விசேஷம் நல்லா போகணும், நல்ல விதமாக முடியணுங்கிறதுக்காக நம்மளுடைய முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கி அந்த காரியத்தை துவங்குவோம். ஒரு வளர்பிறை சதுர்த்தி நாளில் இறைவனை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்கும் பொழுது அது கண்டிப்பாக நிறைவேறி வெற்றியை தேடித்தரும்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. இந்த பூஜையில் நம்ம விநாயகருக்கு படைக்கக்கூடிய நிவேதனங்களான கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை மற்றும் இனிப்பு அப்பம் எப்படி ஒரே மாவில் ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை மற்றும் ஸ்வீட் அப்பம் செய்ய தேவையான 6 டம்ளர் புழுங்கலரிசியை நல்ல 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி அரைச்சி இட்லி மாவு பதத்தில் எடுத்துக்கோங்க. மாவை 3 செட்டாக பிரிச்சுக்கோங்க. இப்போ கார கொழுக்கட்டைக்கு தேவையான தாளிப்பு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை மற்றும் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது. இதை தாளிச்சிட்ருக்கும் போதே இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இட்லி மாவை கொஞ்சமாக கலந்து விடுங்க. நல்லா அந்த வெங்காயமும் மாவும் நல்லா திரண்டு சுருண்டு வரும். நம்ம தாளிச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தோட மாவு கலந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிற பதத்தில் எடுத்து இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். அடுத்து இனிப்பு கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் கடலைப்பருப்பை இந்த மாதிரி தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 3 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடுங்க. வெல்லம் 1 கப் நல்லா கொதித்து பாகு வரும் பொழுது அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பை இது கூட ஆட் பண்ணுங்கள். இது கூடவே தேவையான அளவு ஏலக்காய் தூள் மற்றும் 1 கப் தேங்காய் துருவலை ஆட் பண்ணி பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இனிப்பு கொழுக்கட்டைக்கு தேவையான அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுவும் கார கொழுக்கட்டை போலவே 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம பிரித்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவை நல்லெண்ணெய் கூட சேர்த்து ஸ்லோவாக இந்த மாதிரி வதக்கணும். மெதுவாக சிம்மில் வச்சு வதக்கும் பொழுது நல்ல மாவு திரண்டு பந்து மாதிரி வரும். பாருங்கள், மாவு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மெத்தடில் நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது வெடிப்புகளே இருக்காது. பந்து மாதிரி ரெடியாக இருக்கக்கூடிய கொழுக்கட்டை மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து சென்டரில் ஒரு ஹோல் போட்டு அந்த ஹோல்லேருந்து சின்ன சின்ன டம்ப்ளிங் மாதிரி ரெடி பண்ணலாம். நம்ம இது பார்க்குறதுக்கு பேஸ்கெட் மாதிரி இருக்கும். அதனுடைய விளிம்புகளில் எந்த ஒரு வெடிப்பும் இருக்காது. இப்படி நம்ம செய்கிறதுனால கொழுக்கட்டை வேகும்போது வெடிக்காமல் இருக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூரணத்தை ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டை பிடிக்கலாம். நான் இதை சின்ன டிசைனுக்காக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் டிசைன் போட்டு பண்ணலாம், இல்லை கையில் சும்மாவே கொழுக்கட்டை பிடிக்கலாம். ஸோ இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு செட் ஆஃப் பிளேட்லேயும் கார கொழுக்கட்டையை ஒரு செட் ஆஃப் பிளேட்லேயும் வச்சு ஒரே டைமில் இட்லி பாத்திரத்தில் வச்சு பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அடுத்து இனிப்பு அப்பம் எப்படி இதே மாவில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு செட் ஆஃப் அரிசி மாவு, அரைச்ச அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா மற்றும் 1 கப் வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பாகு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஏலக்காய் தூள் மற்றும் சுக்குத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சுட சுட எண்ணெயில் போட்டு அழகாக அப்பமாக ரெடி பண்ணிக்கலாம். விநாயகருக்கு பிடிச்ச நிவேதனங்கள் தயாராகிடுச்சு. தழுகை போட்டு விநாயகரை வணங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வந்துடலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான விளக்குக்கு ஒரு பூ வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நெய் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் குலதெய்வம் நீங்கள் வேண்டிக்கிட்ட காரியத்தை, நினச்ச காரியத்தை உங்கள் கூடவே இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தருவார்.
நாங்கள் இன்றைக்கி சதுர்த்திங்கிறதுனால விநாயகருக்கு பிடித்தமான எருக்கம்பூ மாலை மற்றும் அருகம்புல்லால் மாலை சாற்றி அவரை வணங்க இருக்கிறோம். தழுகை போட்டாச்சு. அவருக்கு பிடித்தமான தானியங்களான சோளம் மற்றும் கம்பு, சுண்டல் மற்றும் நிவேதன பொருட்களான கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, அப்பம், கல்கண்டு வச்சு இன்றைக்கி சாமி கும்பிட போகிறோம். இந்த பதிவு தொடங்குவதற்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான தீபம் பற்றி குறிப்பிட்டிருந்தேன். விநாயகருக்கு மிகவும் பிடித்த தீபம், அதாவது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்களில் பச்சை கற்பூரமும் ஒன்று. ஸோ நம்ம வீட்டு காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றும் பொழுது விநாயகர் மகாலட்சுமியோடு வந்து வாசம் செய்து வீட்டில் இருக்கும் வறுமையை நீக்குவார் என்பது ஐதீகம். எப்பொழுதுமே தனிப்பட்ட பிரார்த்தனையோடு சேர்த்து ஒரு பொது பிரார்த்தனையை இறைவன் முன் வைக்கும் பொழுது உடனே மனம் இறங்கி உங்கள் வேண்டுதலை செவிசாய்ப்பார் விநாயகர். இன்று என்னோட பொது பிரார்த்தனை, வன விலங்குகளான யானை, சிறுத்தை, புலி போன்ற விலங்குகள் மின்வேலிகளாலையும் மனிதர்களாலையும் தாக்கப்படுவது கண்டிப்பாக தடுக்கப்படணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு வந்து உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரும்பலகை. நன்றி, வணக்கம்.